திருவாரூர் அருகே வெள்ளக்குடி ஓஎன்ஜிசி நிறுவனம் முன்பு தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சிபிஎம் சார்பில் மாநில பொதுச் செயலாளர் சாமி நடராஜன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் பிரதான கோரிக்கையாக திருவாரூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட்ட நிலையில் ஒன்றிய அரசின் எரிசக்தி இயக்குநரகத்தின் 2024-2025 ஆண்டு அறிக்கையில் பாராளுமன்றத்தில் ரத்து செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் மீத்தேன் திட்டம் நீதிமன்ற தீர்ப்பாயத்தில் நிலுவையில் உள்ளதாக அறிவித்துள்ளது. இதனை ஏற்க முடியாது எனவும் கடந்த 3 ஆண்டுகளாக அறிவிக்கப்படாமல் டெல்டாவில் 3 இடங்களில் ஷெல் ஆய்வு கிணறு அமைக்கப்பட்டுள்ளது. உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். மறைமுகமாக ஆய்வு கிணறு தோண்டிய பெரியகுடி, திருவாரூர், அன்னவாசநல்லூர் ஆகிய கிணறுகளை தோண்டியதை கைவிட வேண்டும். பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமான திருவாரூர் மாவட்டத்தில் ஓஎன்ஜிசி நிறுவனமும் மத்திய எரிசக்தி இயக்குநரகமும் சட்டத்திற்கு புறம்பாகவும் விவசாயிகளுக்கு எதிராக செயல்படுவதை தடுத்து நிறுத்திட தமிழக அரசு தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட தலைவர் தம்புசாமி, மாவட்ட செயலாளர் சேகர் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் ஒன்றிய அரசுக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர் மாவட்டத்தினுடைய ஒரு பகுதி, புதுக்கோட்டை மாவட்டத்தின் ஒரு பகுதியில் கடந்த காலத்தில் இந்த பகுதியில் வேளாண்மையை பால்படுத்தி பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை, இயற்கை வாயுகள் எடுப்பதற்காக மீத்தேன் திட்டம், ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எல்லாம் செயல்படுத்த ஒன்றிய அரசாங்கம் முயற்சித்த போது ஒட்டுமொத்த காவிரி டெல்டாவில் இருக்கக்கூடிய விவசாயிகள் தொடர்ந்து 3 ஆண்டு காலம் தொடர் போராட்டங்களை நடத்தி, குறிப்பாக காவிரி டெல்டா மாவட்டங்களில் 48 மணி நேரம் ரயில் மறியல் போராட்டத்தை எல்லாம் நடத்தி மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தியதன் விளைவாக தமிழ்நாடு அரசாங்கம் 2020 தமிழக சட்டமன்றத்தில் காவிரி டெல்டா மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல பகுதியாக அறிவித்து தமிழ்நாடு சட்டமன்றத்தில் சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தில் புதிய எண்ணெய் கிணறுகளை தோண்டுவதற்கோ, ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை செயல்படுத்துவதற்கோ, மீத்தேன் திட்டத்தை செயல்படுத்துவதற்கோ அல்லது சேல்கேட்ஸ் திட்டத்தை பயன்படுத்துவதற்கோ எந்த அனுமதியும் பண்ண முடியாது. அந்த அடிப்படையில் தான் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல சட்டம் என்பது 2020 இயற்றப்பட்டிருக்கிறது. மத்திய அரசாங்கத்துக்கு கொண்டு போய் நாடாளுமன்றத்தில் இது விவாதிக்கப்பட்டு ஒன்றிய அரசாங்கமும் வாக்குறுதி கொடுத்திருக்கு. பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தில் இந்த திட்டங்களை பூரா நாங்கள் செயல்படுத்த மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் 2024-25 மத்திய அரசாங்கத்தினுடைய எரிசக்தி துறையினுடைய அறிக்கையில் என்ன வந்திருக்குன்னா, நாடு முழுவதும் 50 இடங்கள்ல சேல்கேஸினுடைய ஆய்வு கிணறுகளை தோன்றியிருக்காங்க. அதுல 3 இடம் நம்ம திருவாரூர் மாவட்டத்தில், திருவாரூர், பெரியகுடி, அன்னவாசநல்லூர், இந்த 3 இடங்கள்ல சேல்கேஸுக்கான ஆய்வு கிணறுகள் தோண்டப்பட்டதா அதிகாரப்பூர்வமான அறிக்கை என்பது வந்திருக்கு. இது முழுக்க முழுக்க பாதுகாக்கப்பட்ட வேளாண் சட்டத்தை மீறி அந்த சட்டத்துக்கு புறம்பாக ஓஎன்ஜிசி நிறுவனம் இங்கே துவங்கி இருக்கிறது. இது அனுமதிக்கப்பட்டால் காவிரி டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேளாண்மை பால்படும். ஏற்கனவே காவிரி நதிநீர் பிரச்சனை, இயற்கை சீற்றங்களால் வேளாண்மை குறைஞ்சு கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல ஒன்றிய அரசாங்கம் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தை பாதுகாப்பதற்கு பதிலாக இங்கு ஓஎன்ஜிசி மூலமாக மீண்டும் சேல்கேஸ், ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை செயல்படுத்த வந்திருக்கு. அதிகாரப்பூர்வமாக இந்த 3 இடம் அறிவிக்கப்பட்டிருக்கு. எனவே இதை கண்டித்தும் பாதுகாக்கப்பட்ட வேளாண் சட்டத்தை மீறி செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த செயல்பாட்டை கண்டித்து, அதே போல ஓஎன்ஜிசி மீது சட்டப்படியான நடவடிக்கையை மாநில அரசாங்கம் எடுக்கணும். ஒரு வல்லுநர் குழுவை போட்டு இந்த மாவட்டம் முழுவதும், காவிரி டெல்டா முழுவதும் ஆய்வு பண்ணாதான் தெரியும். 3 இடம்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் எத்தனை இடத்துல சேல்கேஸோ அல்லது ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை மறைமுகமாக திருட்டுத்தனமாக ஓஎன்ஜிசி நிறுவனம் துவங்கி இருக்குன்னு தெரியல. எனவே மாநில அரசாங்கம் உடனடியாக ஒரு சிறந்த வல்லுநர் குழுவை போட்டு ஓஎன்ஜிசி வெள்ளி எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் ஆய்வை மேற்கொள்ளணும். இந்த சட்டத்தை மீறி செய்த இந்த 3 கிணறுகளை தோண்டியிருக்கக்கூடிய ஓஎன்ஜிசி நிறுவனத்தின் மூலம் மாநில அரசாங்கம் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கணுங்கிறதுக்காக இன்றைக்கு தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் சார்பில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறோம்.